விழுப்புரத்தில் ஆற்று திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் காமராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காமராஜ், இந்த ஆற்று திருவிழாவினுடைய சிறப்பம்சம் என்ன, முக்கியத்துவம் என்ன, எவ்வளவு பேர் அங்கே குவிந்திருக்கிறார்கள், என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ஆற்று திருவிழாவானது தைப்பொங்கலுக்கு 5ஆம் நாள் ஆற்று படுகைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொண்டாடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதி சின்ன கள்ளிப்பட்டு, அதாவது கள்ளிப்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆற்று திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த சாமி தரிசனம் செய்வதற்கும் இங்கே இருக்கக்கூடிய விளைவித்த பொருட்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்கு அதிகமானோர் குவிந்திருக்கிறாங்க. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 24 இடங்களில் இந்த ஆற்று திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆற்று திருவிழானது இந்த பகுதிகளில் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்று திருவிழா, இந்த ஆறுகளினால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் நீர் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்த ஆற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக பல்வேறு கிராமங்களில் இருந்து சாமிகள் வரவழைக்கப்பட்டு அதே மாதிரி விவசாய நிலத்தை விளைவித்த பொருட்களை கொண்டு வந்து இங்க புனித நீராடப்படும். அதாவது இந்த சாமிகள் கொண்டு வரக்கூடிய இந்த சாமிகள் ஆற்று நீரில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வதற்கு அந்த ஆற்றங்கரை பகுதியில் வைக்கப்படுவது வழக்கம். அதனை மக்கள் தரிசனம் செய்து தங்கள் விளைவித்த பகுதியில் கொண்டு வரப்பட்ட அந்த பொருட்களை சாமிக்கு படைத்துவிட்டு இந்த பகுதிகளுக்கு வழங்குவார்கள். அதே போன்று குடும்பத்தினரோடு ஆற்று பகுதியில் கொண்டாடி ஒவ்வொருவருக்கொருவர் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அதை நீங்க நேரடியாக பார்க்கலாம். ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய குடும்பத்தோட இந்த பகுதிகளில் ஆற்று திருவிழா கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. இது வழக்கமாக கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில வெகு விமர்சையாக இந்த கள்ளிப்பட்டு பகுதியில் தான் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நம்முடைய ஒருத்தர் இணைந்த வணக்கம். நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? ஆற்று திருவிழா எவ்வளவு பேர் கலந்துட்டு இருக்காங்க? பாதுகாப்பு எப்படி இருக்கு? காவல்துறை பாதுகாப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கிராமத்துல இருந்து காவல்துறை 2 பேருமே சேர்ந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கு. எல்லாமே காவல்துறையில நல்லா ஹெல்ப் பண்றாங்க எல்லாருக்கும். இந்த வருஷம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. சேஃப்டிக்கு நல்லா எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க காவல்துறையில இருந்து. அதாவது நீங்க நேரடியாக பார்க்கலாம், இந்த ஆற்று திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில இந்த பகுதியில் தண்ணீர் செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளே தண்ணி அந்த ஆற்று பகுதிகளில் யாரும் செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த பகுதிகளில் அதிகமானோர் குவிந்து இருப்பதனால போலீசார் 800க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆற்று திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் காவல்துறை சார்பிலிருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கள தகவல்களுக்கு நன்றி காமராஜ்.